வெல்கம் டு சிறப்பான சமையல். இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸை வச்சு பண்ணலாம். இந்த 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் இதை எடுத்து நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஒரு 1.5 பெரிய வெங்காயம், பிரிஞ்சி இலை, மராட்டி முக்கு, 2 பட்டை, சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கைப்பிடி அளவுக்கு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கூட 2 பச்சை மிளகா. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பேன் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கிறேன். இது கூட வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தியாச்சுங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் சேர்த்துடலாம். பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம்னா போட்டு அதே 2 வதக்கலாம். அது சேர்ந்து 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு புதினா இலையை கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ பிரியாணி டேஸ்ட் வருங்க. லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் வெங்காயம். அப்புறம் நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சு நல்லா மஞ்சள்லாம் போட்டு கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அப்படியே 2 வதக்கணும். நல்லா சிக்கனை வதக்கிட்டேன்னா ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். இது கூட வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த டம்ளரில் ஊற வச்சு இதுக்கு நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து ரைஸ் நல்லா கழுவி அதில் சேர்த்துருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பதம் வரட்டும். உப்பு பார்த்துக்கலாம். நம்ம உப்பு பத்தாமல் இருக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து பாருங்கள். 3/4 பதம் வெந்துருச்சு. தம் போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நம்ம தம் போடலாம். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம தம் போடணும். கலர்னிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். இது இப்படி மேலே மூடி வச்சு மேலே ஒரு வெயிட்டு போட்டு வச்சிடலாம். ஏர் போகாத மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷம் ஆகட்டுங்க. ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா குழையாமல் 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். அப்போ தான் கரெக்டான பதம் வந்துருக்கும் பாஸ்மதி ரைஸு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தம் எடுத்துடலாங்க.
நல்லா வெந்துருச்சு பாஸ்மதி ரைஸ். அது ரொம்ப போட்டு குறைச்சிங்கன்னா இதாகிடும். நல்லா உதிரி உதிரியாக வந்துச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாஸ்மதி ரைஸு. இந்த சூட்டோடு நம்ம இதை ஆஃப் பண்ணி நம்ம அந்த தம் போட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா கரெக்டான பதத்தில் வெந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி